வணக்கம் நண்பர்களே, அடியாருக்கு அடியேன் சேனலில் உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. குங்கலிய கலையனார் அவரை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அவர் யார், எப்படி 63 நாயன்மார்களில் ஒருத்தராக மாறினார், அவரோட வரலாறு என்னன்றதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. குங்கலிய கலையநாயனார் 63 நாயன்மார்களில் ஒருத்தர். காவிரி பாயும் சோழவள நாட்டில் திருக்கடையூர்னு ஒரு ஊர் இருக்குது. அதாவது இப்போ நம்ம சொல்கிற கடலூர். அந்த ஊரில் அமிர்தகண்டேஸ்வரர்னு ஒரு சிவன் கோவில் இருக்குது. சரியாக சொல்லணும்னா அந்த தலத்தில் தான் மார்க்கண்டேயரோட ஆயுள் காலம் முடிய போகிறதுன்னு தெரிஞ்சு யமதர்மராஜா கிட்டே இருந்து தப்பிச்சு அங்கே இருந்த அமிர்தலிங்கேஸ்வரரை கட்டி அணைச்சிக்கிட்டாரு மார்க்கண்டேயர். அந்த பக்தியை கொஞ்சம் கூட பொருட்படுத்தாமல் காலன் அவரோட பாச கயிற்றை மார்க்கண்டேயர் மேலே வீசுகிறாரு. அப்போது அந்த கயிறு மார்க்கண்டேயர் மேலே மட்டும் இல்லாமல் சிவபெருமான் மேலேயும் சேர்ந்து விழுந்துச்சு. அதில் கோபம் அடைஞ்ச சிவபெருமான் அருவமாக இருந்தவர் உருவமாக மாறி காலனை தன்னோட காலாலேயே எட்டு மிதித்து அவரோட நெற்றி கண்ணால் அவரை எரிச்சு கொண்டார். அதே சமயம் மார்க்கண்டேயருக்கும் சிரஞ்சீவி வரம் கொடுத்தாரு. இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச கதை தான். எதுக்கு இப்போ இதை சொல்கிறேன்னா, குங்கலிய கலைய நாயனார் தன்னுடைய தூய்மையான பக்தியை இந்த உலகத்துக்கு காட்டுனது இந்த கோவிலில் தான். இந்த திருக்கடையூர் அமிர்தகண்டேஸ்வரர் கோவிலில் 63 நாயன்மார்களுமே வந்து வழிபட்டு இருக்காங்க. ஆனாலும் இந்த கோவிலுக்கு ரொம்ப சிறப்புமிக்க ஒரு நாயன்மார்னா அது குங்கலிய கலைய நாயனார் தான். இவருடைய இயற்பெயர் என்னவோ கலையனார் தான். ஆனால் இவர் இந்த கோவிலில் மார்க்கண்டேயருக்கு நடந்த விஷயத்தை நினச்சி சின்ன வயசில் இருந்தே அவருக்கு சிவபெருமானுக்கு குங்கலிய தூபம் போடுற பழக்கம் இருக்குது. குங்கலியம் என்றது ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம யூஸ் பண்ணுற சாம்பிராணி தான். இப்போ நம்ம யூஸ் பண்ணுற சாம்பிராணியில் நிறைய கெமிக்கல்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி தான் கொடுக்குறாங்க. ஆனால் அந்த காலத்தில் குங்கலிய மரத்தில் வர பிசின், அதாவது நம்ம இப்போ யூஸ் பண்ணுற பாதாம் பிசின் போல தான் இருக்கும். அந்த மரத்தில் வர பிசின், அதோட இலைகள் இதெல்லாம் வச்சு தான் அந்த தூபத்தை ரெடி பண்ணுறாங்க. அது ரொம்ப மனம் கொடுக்கறதால எப்போவுமே கடவுளுக்கு இந்த தூபத்தை யூஸ் பண்ணுவாங்க. அதனால் எப்போவுமே தவறாமல் ஒரு நாள் கூட விடாமல் அவரோட சின்ன வயசில் இருந்து சிவபெருமானுக்கு அவர் அந்த தூபத்தை போடுறாரு. அதனால தான் அவருக்கு குங்கலிய கலியனார்ன்ற பேர் வந்துச்சு. எல்லாரோட வாழ்க்கையிலையும் வரா போல தான் அவருக்குமே ஒரு நாள் அவருடைய வாழ்க்கையில் வறுமை தேடி வந்துச்சு. வறுமை வந்தப்போ கூட அவர் அந்த தூபத்தை போடுறத நிறுத்தலை. வீட்டில் இருந்த எல்லாத்தையும் விற்று அவரோட நிலத்தையும் விற்கிற நிலைமைக்கு அவர் போயிட்டார். அப்போயுமே அவர் அந்த தூபம் போடுறதை விடலை. ஒரு காலகட்டத்தில் மனைவியும் அவரோட குழந்தைகளும் சாப்பிட கூட கஷ்டப்படுற அளவுக்கு வந்துட்டாங்க. 2 நாளாக சாப்பிடவும் இல்லை. இதை பார்த்து அவரோட மனைவிக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. சரின்னு சொல்லிட்டு அவங்க கழுத்தில் இருந்த அவங்களோட மாங்கல்யத்தை கழட்டி கல்யாணார்கிட்ட கொடுத்து இதை கொண்டு போயிட்டு வச்சு குழந்தைங்களுக்கு சாப்பிட ஏதாச்சும் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்புகிறாங்க. அவரும் அந்த மாங்கல்யத்தை வாங்கிட்டு ரொம்ப வருத்தத்துடன் தன் குழந்தைகளுக்கு உணவு வாங்குறதுக்காக போகிறாரு. பாதி தூரம் போன உடனே முன்னாடி வண்டியில் ஒரு வணிகர் ஒருத்தர் வராரு. குங்கலியம் தூபத்தை விற்றுக்கிட்டு வர்றாரு. அதை பார்த்ததும் அவருக்கு ரொம்ப சந்தோஷம். சிவபெருமானோட கருணையை நான் என்னன்னு சொல்லுவேன், கையில் காசு இல்லை, எப்படி தூபம் போடுறதுன்னு நினச்சேன். ஆனால் அவர் எனக்காக தூபத்தையும் அனுப்பி என் கையில் மாங்கல்யத்தையும் கொடுத்துட்டாரு அப்படின்னு சந்தோஷப்பட்டுக்கிட்டு அந்த மாங்கல்யத்தை அந்த குங்கலியம் விற்கிறவங்க கிட்ட கொடுத்துட்டு மூட்டை நிறைய குங்கலியை வாங்கிட்டு நேராக கோவிலுக்கு போயிட்டார். கோவிலுக்கு போனவர் குங்கலியம் தூபத்தை போட்டுட்டு அங்கேயே உட்காந்துட்டார். குழந்தை சாப்பிடலை, மனைவி சாப்பிடலை, கடைசியாக இருந்த ஒரு பொருளையும் நம்மக்கிட்ட கொடுத்து விட்டுருக்காங்க. எதை பற்றியும் யோசிக்கலை, எல்லாத்தையும் மறந்துட்டு சிவபெருமானை நினச்சிக்கிட்டு அங்கேயே உட்காந்துட்டு இரவு முழுக்க சிவபெருமானை பற்றிய பாட்டை பாடிக்கிட்டு அப்படியே அங்கேயே தூங்கிட்டார். வீட்டில் இருந்த மனைவியும் மக்களும் ஒரு கட்டத்துக்கு மேலே பசி தாங்க முடியாமல் அவங்களும் தூங்கிட்டாங்க. அந்த நேரம் பார்த்து சிவபெருமான் குபேரன் கிட்ட சொல்லி வீடு முழுக்க பொண்ணும் பொருளும் தானியங்களும் சேர்த்து எல்லாத்தையும் கலையனாரோட வீட்டில் வைக்க சொல்லிட்டார். அதுக்கு அடுத்து கலையனாரோட மனைவியோட கனவுல போய் குபேரன் இதெல்லாம் உங்களுக்காக வச்சிருக்காருன்னு சொல்லிட்டார். கண்ணை திறந்து பார்த்த உடனே கலையனாரோட மனைவிக்கு சந்தோஷம் தாங்க முடியலை. சிவபெருமானை கையெடுத்து கும்பிட்டு தன்னோட கணவருக்காக சமையல் செய்ய போயிட்டாங்க. கோவிலில் இருந்த கல்யாணாருக்கு, நீ பசியில் இருக்க, உன் மனைவி பாலும் பழமும் தேன் அமுதும் செஞ்சு வச்சுருக்காங்க, நீ போயிட்டு சாப்பிட்டு உன் கஷ்டத்தை எல்லாம் நீக்கிக்கோன்னு சிவன் சொல்கிறாரு. அதை கேட்டதும் கல்யாணாருக்கு சந்தோஷம். உடனே வீட்டுக்கு போகிறாரு. அங்கே போய் பார்த்தா வீடு முழுக்க செல்வமும் பொருளும் தானியமும் நிறைஞ்சு இருக்குது. இவ்வளோலாம் எப்படி வந்துச்சுன்னு அவருக்கு அவரே கேட்டுக்கிறாரு. எம்பெருமானோட கருணையில் தான் வந்துச்சுன்னு அவருக்கே சொல்லிக்கிறாரு. அது மட்டும் இல்லை, அவரோட 2 கையும் தலைக்கு மேலே குப்பி என்னை ஆட்கொள்ள எம்பெருமான் திருவருள் இருந்தபடி இதுவோ அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறாரு. அதுக்கப்புறம் மனைவி, மக்கள், கல்யாணார் எல்லாருமே சேர்ந்து சிவபெருமானை தவறாது வணங்கி வராங்க. அந்த ஊரிலேயே மிக சிறந்த செல்வராக கல்யாணார் வாழ்ந்து வராரு. சிவனடியார்கள் யாருமே பசின்ற ஒன்று இருக்கவே கூடாது அப்படின்றதுக்காக சிவனடியார்கள் எல்லாருக்கும் எப்போவுமே சேவை செஞ்சுட்டு வாழ்ந்து வந்துட்டு இருந்தார். திருவனந்தான்ற ஒரு ஊர் இருந்தது. அந்த ஊரில் சிவலிங்கம் ஒன்று சாஞ்சு இருந்தது. அந்த சிவலிங்கத்தை எப்படியாச்சும் நேராக பார்க்கணும், பூஜை செய்யணும்னு அந்த சோழ மன்னனுக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது.
அதை எப்படியாச்சும் நேராக ஆக்கிடணும்னு சொல்லிட்டு அவரோட படை வீரர்கள், யானைகள், சேனைகள் எல்லாத்தையும் கொண்டு அதை நேராக்க முயற்சி பண்ணார். ஆனால் எவ்வளோ முயற்சி பண்ணியும் யானைகளும் சேனைகளையும் சோர்ந்து போனாங்களே தவிர்த்து சிவலிங்கத்தை நேராக்க முடியலை. இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட கலியனார் திருக்கடையூரில் இருந்து திருவனந்தத்திற்கு நேராகவே போனார். யானைகளும் சேனைகளும் ரொம்ப சோர்வாக இருக்கிறத பார்த்து அவருக்கும் ரொம்ப மனசு வருத்தமாக போயிடுச்சு. இதில் எப்படியாச்சும் நம்மளும் கூட போயிட்டு அவங்களுக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறாரு. கலியநாயனார் நான் சிவபெருமானை நேராக்குறேன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கயிறை எடுத்து ஒரு பக்கம் சிவபெருமானை கட்டிட்டு இன்னொரு பக்கம் கயிறை எடுத்து அவரோட கழுத்தில் கட்டிக்கிட்டார். அப்படியே அவர் பின்னாடி நடக்க நடக்க அவரோட கழுத்தில் இருக்க கயிறு அவர் கழுத்தை இறுக ஆரம்பிச்சிடுச்சு. சிவபெருமான் சும்மா இருப்பாரா? தன்னோட பக்தருக்கு வலிக்க போதுன்னு தெரிஞ்ச உடனேவே சாஞ்சிருந்த சிவலிங்கம் நேராக நின்றுச்சு. அதை பார்த்து சந்தோஷத்தில் சோழ மன்னனும் படையும் மகிழ்ச்சியில் திகழ்ந்தாங்க. உடனே சோழ மன்னன் கலியனாரோட காலில் விழுந்து கும்பிட்டார். கொஞ்ச காலம் எங்கள் கூடவே இருக்கணும்னு சொல்லிட்டு அவருக்கு எல்லா பணிவிடையும் செஞ்சார். நேராக நிமிர்ந்த சிவலிங்கத்துக்கு எல்லா பூஜைகளும் செஞ்சு மகிழ்ச்சி அடைஞ்சார். கலியனாருக்கும் அந்த கோவிலில் இருக்க ரொம்ப ஆசை. அதனால் கொஞ்ச காலம் அங்கவே இருந்து திருப்பணியெல்லாம் செஞ்சுட்டு திரும்ப திருக்கடவுருக்கு வந்தார். அங்கே மறுபடியும் அவரோட தூப திருப்பணியை செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. தன்னோட வாழ்நாளோட கடைசி வரைக்கும் குங்கலியம் தூபம் போடுறதையும் அவர் நிறுத்தலை, சிவபெருமானுக்கு திருப்பணி பண்ணுறதையும் அவர் நிறுத்தலை, சிவனடியார்களுக்கு சேவை செய்கிறதையும் அவர் நிறுத்தலை. கடைசி வரைக்கும் இது எல்லாமே செஞ்சு இறுதியாக சிவபெருமான்